உனக்கு இட்லி வைக்கவா தோசை வைக்கவா? இட்லி வைங்க. உத்ரா உனக்கு? இட்லி. பசங்களா உங்களுக்கு என்ன வேணும்? ஏய் இரு நான் வைக்கிறேன். போதும். ஆனந்த் உனக்கு சாம்பார் ஊத்தவா சட்னி ஊத்தவா? சட்னி. உத்ரா உனக்கு? சட்னி. ஹலோ, இங்க என்ன நடக்குது? ஏய் வாளு. என்ன? ரெண்டு பேரும் ஒரே கலர் Dress, ஒரே மாதிரி இட்லி, சட்னி. ஏய் வாளு, வாயை மட்டும் சாப்பிடு. வாயை மூடிட்டு எப்படிப்பா சாப்பிட முடியும்? ஏய் ஷூ, சுமார். சாப்பிடு. அக்கா, அம்மா அப்பாவும் எங்க? அவங்க பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க. எதுக்கு? உனக்கு பொண்ணு பார்க்கதான். பாத்துமா, பாத்து பொறுமையா சாப்பிடக்கூடாதா? பாத்து பொறுமையா சாப்பிடு. என்னக்கா என்ன சொல்ற நீ? ஆமாண்டா, உங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தாங்க. ஆனா நீங்க தான் நாங்க அப்படி பழகல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க. அதுக்காக தான் உனக்கு வேற பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. சரி, நான் போய் தோசை எடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ ஆனந்த், நான் சக்தி பேசுறேன். சொல்லுங்க. உத்ராவை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? இங்கதான் இருக்கா, ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். யாரு? இந்த உத்ரா, சக்தி கிட்ட போன். சக்தியா? ஹலோ, சொல்லு சக்தி. உத்ரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அம்மாவே கிடைச்சிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா உத்ரா, அம்மா, அண்ணி, அப்பா எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க. சக்தி, இத கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பவே அங்க வரணும், உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல தோணுது. நான் இப்பவே புறப்பட்டு வந்துட்டா? ஏய் இரு, அவசரப்படாத. முதல்ல அம்மா கிட்ட பேசு. சீக்கிரம் கொடு. அது பேசுங்க. உத்ரா. அம்மா. ஹலோ அம்மா. அம்மா, அம்மா ஏதாவது பேசுங்கம்மா. உன் குரலை கேட்டு எவ்வளவு நாளாச்சு. அம்மா ஏதாவது பேசுமா. அம்மா ப்ளீஸ் அழாதம்மா, எனக்கு அழுகியா வருதுமா. பேசுங்க அத்தை. நீங்களே இப்படி அழுதா எப்படி? அவ சின்ன பொண்ணு, அவ எப்படி தாங்குவா? பேசுங்க அத்தை. உத்ரா சொல்லுங்கம்மா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். இங்க என்ன எல்லாரும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. நீங்க, அப்பா, அண்ணி எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோமா? அம்மா, அப்பா கிட்ட போன கூட நான் பேசணும். அப்பா கேக்குறா. ஹலோ. அப்பா கேக்குறா. ஒன்னும் சொல்லாதீங்க. அம்மா லைன்ல இருக்கியா? உத்ரா, அப்பாக்கு என்னாச்சு? அப்பாக்கு ஒண்ணும் இல்லம்மா. கொஞ்சம் கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதான் டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. உடம்பு சரியில்லையா? உண்மைதானே சொல்ற? ஆமாம்மா.
அப்பாவுக்கு ஐயோ அது இருங்க அத்தை. உத்ரா. சக்தி அப்பாக்கு என்னாச்சு? அவருக்கு எதுவும் இல்லைல்ல? யாருக்கும் எதுவும் இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கோம். அப்பாவுக்கு லைட்டா காய்ச்சல், அவ்வளவுதான். டாக்டரை பார்க்க போயிருக்காரு. அப்பாவை நினைச்சு நீ எதுவும் பயப்படாத, புரியுதா? சக்தி நான் இப்பவே கிளம்பி வந்துட்டுமா? வேண்டாம் உத்ரா, நானே அங்க வந்து அவங்கள எல்லாரையும் பார்த்து பேசி உன்னை கூட்டிட்டு வரேன். சரி. ஆனந்தோட அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல, அவங்க ஆனந்துக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. சரி, வந்ததும் சொல்லிடு, நான் நேர்ல வந்து அவங்கள பார்த்து பேசிக்கிறேன். சரி சக்தி. இந்தாங்க. என்னவா? எங்க அம்மா அண்ணி 2 பேரும் கிடைச்சிட்டாங்களாம். அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பாக்கு தான் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. அதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனந்த், சக்தி வந்து என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கா. உத்ரா, அப்ப நீ எங்களை விட்டுட்டு போயிடுவியா? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நான் இங்கிருந்து போக வேண்டியவதானே. பிளட் டோனர்ஸ் வந்துட்டாங்களா? மேடம், இன்னைக்கு வரேன்னு சொன்னவங்கள ஒருத்தர் மட்டும் வரமாட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்னது மேடம். இந்த விஷயத்தை இவ்வளவு கேர்லெஸ்ஸா சொல்றீங்க? உடனே அதுக்கு ஆல்டர்னேட்டிவா யாரையாவது அரேஞ்ச் பண்ண வேணாமா? வரமாட்டேன்னு சொல்லி விட்டுட்டு இங்க பேஷண்டோட நிலைமை என்ன ஆகுறது? போய் அரேஞ்ச் பண்ணுங்க. டாக்டர், அம்மா எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காரு. ஆனா அவருக்கு பிளட் டொனேட் பண்ண வரேன்னு சொன்னவங்கள ஒரு ஆள் வர முடியாது. உடனடியா வேற ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணணும். இருங்க நான் பாக்குறேன். டாக்டர், என் அப்பாவோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் தானே? ஆமா. என் வைஃப்க்கும் அதான். சுகந்தி, உனக்கு ஏபி நெகட்டிவ் தானே? ஆமா. சரி, போ உள்ள போய் பிளட் கொடுத்துட்டு வா. என்னங்க இப்படி திடுதிப்புன்னு பிளட் கொடுக்க சொன்னா என்ன அர்த்தம்? சுகந்தி, இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? அவரை காப்பாத்தி ஆகணும்னா நீ ரத்தம் கொடுத்துதாமா ஆகணும். வரேன்னு சொன்னவங்கள திடீர்னு ஒருத்தர் வர முடியாதுன்னுட்டாரா? நீயும் மாட்டேன்னு சொன்னா எப்படிமா? ஐயோ அத்தை, அது வந்து பிளட் தரத்துக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லம்மா. சொல்லப்போனா பிளட் டொனேட் பண்றது நல்ல விஷயம்தான். உடம்புல புது பிளட் ஜெனரேட் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகும். என்ன பிளட் கொடுத்து 1 hour ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சரியாயிடும், அப்புறம் நார்மல் ஆயிடும். சுகந்தி, டாக்டர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போமா? ஐயோ அது இல்ல அத்தை. சுகந்தி, நர்ஸ் இங்க வாங்க. இவங்க பிளட் டொனேட் பண்ண வந்திருக்காங்க. இவங்களை கூட்டிட்டு போங்க. போ உள்ள போ. எனக்காக போமா? போங்க. கவலைப்படாதீங்க, அதான் பிளட் கொடுக்க போயிட்டாங்கல்ல, இனிமே ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நன்றி டாக்டர். சுகந்தி, விடுங்க. அம்மா உட்காருங்கம்மா. சுகந்தி, அம்மா வந்திருக்காங்க. பரவாயில்லடா, பரவாயில்ல. சுகந்தி ரத்தம் கொடுக்க சம்மதிச்சிட்டா. என்னதான் நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அவருக்கு ஒண்ணுன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்துட்டா பத்தியா? டேய், யாரும் இந்த மாதிரி சூழ்நிலையில ரத்தம் கொடுக்க சம்மதிக்க மாட்டாங்க. ஆனா சுகந்தி சம்மதிச்சிருக்கா. உண்மையிலேயே இவளுக்கு பெரிய மனசுடா. என்னதான் இருந்தாலும் ஏன் மருமகளாச்சே. முத்து,
நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன். சரிம்மா. பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். பார்த்தல, நீ எங்க அம்மா வராங்க தெரிஞ்சதும் உடனே கண்ணை மூடிக்கிட்ட. ஆனா அது தெரியாது எங்க அம்மா உன்னை எப்படி புகழ்ந்து பேசிட்டு போறாங்கன்னு. இத பார் சுகந்தி, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நாம் எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவியா இருந்தா எல்லாரும் நம்மள மதிப்பாங்க, பாராட்டுவாங்க. ஏங்க இது எப்ப முடியும்? என்ன இப்படி ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி விடுவீங்கன்னு தான் நான் இங்க வரவே மாட்டேன்னு சொன்னது. பிடிவாதமா என்ன கூட்டிட்டு வந்து வலுக்கட்டாயமா ரத்தம் கொடுக்க வச்சு இதுல அட்வைஸ் வேற பண்றது. பாச மழையில நினைச்சிட்டு இருந்தா ஏன் ஸ்ட்ரென்த் தான் போகும். இல்ல சுகந்தி, வாய மூடிட்டு இருங்க. இது முடிஞ்ச உடனே நான் புடுங்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். வாரம் மணி. வாங்க வாங்க வாங்க. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, இங்க வா. யார் வந்திருக்கா பாரு, வா. வாங்க உட்காருங்க. சின்ன பொண்ணு ரமாமணி. சக்தி எப்படி இருக்க சக்தி? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரமாமணி, அண்ணா அம்மா இது சக்தி உனக்கு தெரியும். வணக்கம்மா. போய் குடிக்க சரி, ஏதாவது கொண்டு வா. ஏய் ரமாமணி, எப்படி இருக்க? இருக்கேன்னா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ரமாமணி. அண்ணா, நம்ம அம்மா அப்பா மாமா கூட ஜெயில போட்டாங்கண்ணா. அவ்வளவு பெரிய வீட்டுல நான் மட்டும் எப்படி தனியா இருக்கிறது? அதான் சக்தி என்ன அவ கூடயே கூட்டிட்டு வந்துட்டா. அம்மாவை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே நான் ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னான். நீ சக்தி கூட போயிட்டு தான் சொன்னான். அதான் நான் வரல. அது மட்டும் இல்ல, எனக்கு சக்தியோட நம்பர் தெரியாது, அதான் கான்டாக்ட் பண்ண முடியல. நீ சக்தி கூட இருக்கேன்னு தெரிஞ்சதும் எனக்கு ஒரு நம்பிக்கை, நீ எப்படி நல்லா தான் இருப்பேன்னு. அதனால தான் நான் உன்னை பார்க்க வரல. சாரி, நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க. உட்காரு உட்காரு சக்தி. சக்தி. நீ உட்காரு. நடந்ததெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். என் மேல கோவம் எதுவும் இல்லையே. ஐயோ, உன் மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு சக்தி? ஆனா அதே சமயத்துல எங்க அப்பா அம்மா அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. என்னதான் இருந்தாலும் என்ன பெத்தவங்க இல்லையா? ஐம் வெரி சாரி. ஐயோ சக்தி, நீ எதுக்கு சாரி கேட்கணும்? நான் தான் சாரி கேட்கணும். நீயாவது சட்டப்படி தான் எங்க அப்பா அம்மாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்க. ஆனா எங்க அம்மா செஞ்ச வேலையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஏங்க விடுங்க, திரும்ப திரும்ப அதையே பேசி சங்கடப்படுத்த வேண்டாம். வாங்க வாங்க. வணக்கம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். இந்த திரும்ப திரும்ப அதே நினைச்சிட்டு இருக்காம மனசை திட்டப்படுத்திக்கிட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருமா. என்ன பாலா, அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதுவும் கொடுக்காம குடிக்கிறதுக்கு கொடுக்குற? இப்பதானே வந்தாங்க, அவங்க குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணிட்டா போகுது. அவங்கள சாப்பிடாம யார அனுப்ப போறாங்க? அதெல்லாம் வேண்டாங்க, நாங்க குழந்தைய பார்த்துட்டு கிளம்புறோம். என்னம்மா முத வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? நமக்குள்ள என்னங்க ஃபார்மாலிட்டிஸ், இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டா போச்சு. சரி சக்தி, வா குழந்தைய பார்க்கலாம். பாலா, சக்தி அப்படிதான் சொல்லுவா. முதல்ல சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணு. சரிங்க. வா சக்தி. பாப்பா கண்ணா யார் வந்திருக்கா? தூங்குறா. சரி சரி. எழுந்துட்டியா? அத்தைய பாக்குறதுக்கு எழுந்தியா? இந்தா இதுல பாப்பாக்கு ட்ரெஸ் இருக்கு, அப்புறமா போட்டு விடு. சரி. அண்ணா, குட்டி பையன் அழகா இருக்கான்ல? அண்ணா, இவன் நம்ம வீட்ல யார் மாதிரியுமே இல்லையே. டேய், இப்பவே எப்படி எல்லாமே தெரியும்?
எல்லாம் கொஞ்ச நாள்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். கால்ல மச்சம் இருக்கு பாரு. மச்சம் இருந்தா என்ன? உள்ளங்கால்ல மச்சம் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆமா சக்தி, இப்பதான் ஞாபகம் வருது. எங்க தாத்தா கால்ல கூட இப்படிதான் மச்சம் இருந்ததுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ராஜதுரை, அத்தையும் தேன்மொழியும் அன்னைக்கு அவசரத்துல எதுவும் சொல்லாம போயிட்டாங்களா, அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால என்ன சக்தி, பரவாயில்ல. சரி, புறப்படலாமா? சக்தி, ஒரே ஒரு நிமிஷம், நான் அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நீ பேசிட்டு வா, நான் வெளில இருக்கேன். அண்ணா, என்னதான் சக்தி என்ன நல்லா பாத்துக்கிட்டாலும் எனக்கு நம்ம வீட்ல இருக்க மாதிரி வருமா? பேசாம நான் இங்கே உன் கூடயே இருந்துட்டுமா? ரமணி, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. அப்பா அம்மா இல்லாத இந்த நேரத்துல நான் தாம்மா உன்னை பாத்துக்கணும். ஆனா என் நிலைமையை பார்த்தல, நானே மாமனார் தேவில வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல நான் எப்படி உன்னை தங்க வைக்க முடியும்? இத பார், கொஞ்ச நாள் போட்டோம். எப்படியும் நான் தனி கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கேன். அப்ப நான் உன்னை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன். அது வரைக்கும் சக்தி கூட இருந்துறேன். என்னன்னா இப்படி சொல்ற? என் நிலைமையை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரிண்ணா, பரவாயில்ல. எனக்கு இங்கேயே உன் கூட இருக்கணும்னு தான் ஆசை. பாவம், நீயும் என்ன செய்வ? எனக்கு தான் அந்த மாதிரி கொடுப்பனை எல்லாம் இல்லையே. பரவாயில்ல, நான் சக்தி கூடயே இருக்கேன். ஏய், இரு, இங்க வா, இங்க வா. என்னடா படிக்காம என்னடா பண்றீங்க? அப்பா, டிவி ரிமோட் தர மாட்டேங்கிறான்ப்பா. இவனுக்கு பிடிச்சதான்ப்பா பார்க்கறான். எனக்கு பிடிச்ச ப்ரோகிராம் இவன் பார்க்கவே விட மாட்டேங்கிறான்ப்பா. என்னடா ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ஹோம்வொர்க் பண்ணாம டிவி ரிமோட்காக அடிச்சுக்கிறீங்களா? அப்பா, ரொம்ப பசிக்குதுப்பா. அம்மா எதுவுமே செஞ்சு தரல. ஆமாப்பா, நாங்க எப்பவுமே ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அம்மா எதுனா செஞ்சு தருவாங்க. இன்னைக்கு எதுவுமே செஞ்சு தரலப்பா. அம்மா எங்க? மேல ரூம்ல இருக்காங்கப்பா. சரி, நீங்க போய் ஹோம்வொர்க் பண்ணுங்க, போங்க. சுகந்தி, சுகந்தி. சுகந்தி, ஏன் பசங்க சாப்பிட எதுவும் செஞ்சு தரல? என்னால முடியல, அதனால செய்யல. ஏன்? என்னங்க விளையாடுறீங்களா? சும்மா இருக்கிறவளை கூப்பிட்டு ரத்தம் கொடு ரத்தம் கொடுன்னு சொல்லிட்டு இப்படி ரத்தம் கொடுத்தா எனக்கு டயர்டா இருக்காதா? நேத்து ரத்தம் கொடுத்தது இன்னுமா டயர்ட் தேரல? ஆமா, எனக்கு அவ்வளவுதான் தெம்பு. என்னால இன்னும் 2 நாளைக்கு எந்த வேலையும் செய்யவே முடியாது. நீங்களே செய்யுங்க. நான் செஞ்சா சரி வருமா? என்ன சுகந்தி யோசிக்காம பேசுற? நான் யோசிக்கிறது இருக்கட்டும், ரத்தம் கொடுக்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும்ல. போங்க, போய் சமைச்சு எடுத்துட்டு வாங்க, எனக்கு பசிக்குது. ஏன், எனக்கு என்ன சமைக்கவா தெரியாது? எப்படியோ எங்க அப்பாவுக்கு வேற ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்க, அதுக்காவது நான் உனக்கு சமைச்சு போடலாம், தப்பு இல்ல. இரு, சமைச்சு எடுத்துட்டு வரேன். உத்ரா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா?
எடுத்து வச்சுட்டே இருக்கேன். எதையும் மறக்கலையே? இல்ல. இல்ல, நீ ஏதாவது மறந்து வச்சுட்டு போனா அப்புறம் அதை கொடுக்க நான் தான் வரணும். நான் ஏதாவது மறந்து வச்சுட்டு போகணுமா? நான் அப்படி சொல்லல. கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா? பேசலாமே. இல்ல, நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. சே சே, சே, நீ ஏதாவது மறந்து வச்சுட்டு போட்டேன்னா அப்புறம் எனக்கு தானே பிரச்சனை. அதான் சொன்னேன். ஓ. ம். உண்மையிலேயே அந்த அர்த்தத்துல தான் சொன்னீங்களா? ஆமா. கவலைப்படாதீங்க, நான் எதையும் விட்டுட்டு போக மாட்டேன். எதையும். மித்ரா, நீ ஊருக்கு போறியா? நீ ஊருக்கு போய் தான் ஆகணுமா? நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் இங்கேயே இருந்துடுறேன்.